எனதன்பு கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். இந்த வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட கடக ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றத்துக்கு இந்த காலகட்டம் கூட ஒரு ஆரம்பமா இருக்கலாங்க. இந்த நேரங்கள்ல குழப்பம் இருந்தாலும் அதுக்குள்ள மறைந்திருக்கும் பெரிய வாய்ப்பை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அன்பு, வேலை, பணம் எல்லாத்துலயும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க போகுது. முழுசா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு தெய்வீக அறிகுறிங்க. சனி பகவான் கடக ராசிக்காரர்களை தடுத்து நிறுத்தி இதுவரை கொடுத்த கஷ்டங்களுக்கு பதிலா இனி நல்ல வாழ்க்கைய தரப்போறாரு. கடக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய 138 நாட்கள்ல ராஜ வாழ்க்கை மற்றும் பொற்காலம் வரப்போகுது. இந்த வீடியோல சனிப்பெயர்ச்சியால கடகராசிக்கு ஏற்படும் பலன்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறேங்க. கடகராசிக்காரர்களே, இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமாக வாழ்க்கையில தடைபடுறது போல இருந்தா கவலை வேண்டாங்க. உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அது உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனோட அருளுங்க. கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தர வேண்டும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பெயரை எழுதுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க. கடகராசிக்காரங்க நிறைய விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போறாங்க. இவங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்தா தெய்வம் தங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா இதுவரை இவங்களுக்கு நல்லது நடந்ததே இல்லை. பாசம் வைத்து ஏமாற்றியதுல அழிந்து போன ராசி தான் நம்மளோட கடகராசி. அன்புக்கு அடிமையான கடகராசிய கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம். சொந்த உறவுகளே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களை சனி பகவான் தடுத்து நிறுத்த போறாரு. இது நாள் வரை கஷ்டம் கொடுத்ததுக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு சனி பகவான் இனி நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு தரப்போறாருங்க. சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போறாரு. இதன் மூலமா சுபலன்கள் கிடைக்க போகுது. கடகராசி அதிர்ஷ்டம் ராசியாக மாறப்போகுது. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் தனிக்கப்பட்ட வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. சனிப்பெயர்ச்சி என்பது பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. அஷ்டம சனி முடிந்தாலும் இது நாள் வரை கடகராசிக்கு நல்லது நடக்க வாய்ப்பில்லாத மாதிரி தான் வாழ்க்கை போய்கொண்டிருந்துச்சு. அடுத்த 138 நாட்கள்ல கடகராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கைய நல்ல வகையில மாத்திக்கலாங்க. பணவரவு அதிகமாகும், நிதிநிலை வலுவா இருக்கும், பயணங்கள் மூலமா பணவரவு கிடைக்கும், தொழில் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்லா இருக்க போறீங்க. எதிரிகள் தீங்கு செய்ய முடியாம விலகி ஓடி போயிருவாங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஆளும் கட்சியிடமிருந்து ஆதரவு வரும். வருமானம் அதிகமாகும், தன்னம்பிக்கை தைரியத்தோட நீங்க செயல்பட போறீங்க. வருமானம் அதிகமாக கிடைப்பதால நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது போன்ற கனவுகள் நனவாக போகுது. எல்லா விதங்களிலும் மரியாதை அதிகரிக்கும். வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள் செய்தா புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. கடகராசியின் ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் மாற்று மருந்து கொடுக்கிற மாதிரி வாழ்க்கை செல்வ செழிப்போட இருக்க போகுது. அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும். சேமிப்புகளை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள்ல முதலீடு செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்கள் சரியாக செயலாற்ற போகுது. கடினமாக உழைத்து லாபம் பார்க்க போறீங்க. சொத்து விவகாரங்கள்ல இருந்த விலகங்கள் விலக போகுது. சமுதாயத்துல உயர்ந்த பதவிகளை நீங்க பெற போறீங்க. உடன்பிறப்புகள் உங்ககிட்ட இணக்கமா செயல்பட போறாங்க. சிறிய முதலீட்டுல கூட பெரிய வெற்றியை காண போறீங்க. ஆதாயம் தரக்கூடிய தொழில்களை தொடங்க போறீங்க. தொழில உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க செல்ல போறீங்க. தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ள போறீங்க. உடல் உபாதைகள் விலக போகுது. தன்னம்பிக்கை தைரியத்தோட உங்களுடைய திறமைகள் பளிச்சிட போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
குழப்பத்தோட அணுகிய கடகராசி இனி பதட்டம் இல்லாம பயம் இல்லாம செயல்பாடுகளை செய்ய போறீங்க. நெருங்கிய நண்பர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சி செஞ்சாலும் அது நடக்காதுங்க. சனீஸ்வர பகவான் உங்களை ஏமாற விடாம தடுத்து நிறுத்துவாரு. எந்த ஒரு திட்டத்திலும் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செயல்பட போறீங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க. கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதும் எச்சரிக்கையோட இருக்கணும். கடினமான வேலையை கூட சுலபமாக செய்து முடிக்க போறீங்க. வருமானம் சீரா இருக்க போகுது. கடனெல்லாம் அடைபட போகுது. கடனை அடைத்தல் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க. தொழிலிருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது. உங்களுடைய நடை உடை பாவனைகள்ல அழகு கூடும். சிலர் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. எதிர்பாராத பயணங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க. வேலையில கடினமாக உழைத்தாலும் குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க இனி குறை சொல்ல முடியாது. சக ஊழியர்கள் உறுதுணையா இருப்பாங்க. நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியசாலியாக நீங்க விளங்க போறீங்க. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல எந்த குறையும் இருக்காதுங்க. கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கூட்டாளிகளிடம் ஆலோசித்து முதலீடு செய்யணுங்க. சந்தையை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயித்து லாபத்தை நிறைவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து போவீங்க. கட்சி மேலிடத்துல உங்களுக்கு கனிவான பார்வை இருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசு அதிகாரிகள் உங்களை அரவணைத்து நடப்பாங்க. உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்கள் மத்தியில உயர்ந்து காணப்படுங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்பட்டும். பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும். சக கலைஞர்கள் நட்பாக பழகுவாங்க. அவங்களால புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்வீங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காம வரக்கூடிய வாய்ப்புகளை ஒவ்வொன்றா நீங்க பயன்படுத்த போறீங்க. பெண்மணிகள் இல்லத்துல மகிழ்ச்சி காண போறீங்க. கணவர் கிட்ட இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய கனவுகள் எல்லாமே பலிக்க போகுது. புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவ மணிகள் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்த்துட்டு பழைய தவறுகளை எடுத்துட்டு புத்துணர்ச்சியோட பாடங்களை படிக்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா உங்களால தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற முடியுங்க. சனி பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பல விதமான நன்மைகளை அள்ளி வழங்க போறாருங்க. வலுவில்லாம இருந்த நீங்க இனி வலுவாக செயல்பட போறீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூட போகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரப்போகுது. ராகு கேது குரு கிரகங்களால ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க போகுது. முன்னோர்களுடைய ஆசையால திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்க போகுது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுது. ஆனா தேவையில்லாம ஜாமீன் போடுறது கூடவே கூடாதுங்க. பெண்களுக்கு குடும்பத்துல அன்பும் அக்கறையும் கிடைக்க போகுது. திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரப்போகுது. சோர்வு நீங்கி துடிப்போட செயல்பட தொடங்க போறீங்க. எதிர்பாராத பணவரவு உண்டுங்க. புதிய வேலை கிடைக்க போகுது. சோம்பல் சலிப்பு இதெல்லாம் நீங்க போகுது. பித்ரு ஆசீர்வாதத்தால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே உண்டாகாதுங்க. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் திரும்பவும் தேடி வரப்போகுது. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கி இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு சனி பகவான் நல்லதா அடுக்கடுக்கா செய்ய போறாரு. உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. பணவரவு அதிகரிக்க போகுதுங்க. சனி பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நீத்திருக்கவும் கஷ்டங்கள் வராம இருக்கவும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனி பகவான் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க, அமைதியானவங்க, பொய் சொல்லாதவங்க, குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க கூடியவங்க. குருவின் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தங்கம், பொன், நகை சேமிப்பு அதிகரிக்கும். ஆசிரியர் வேலை, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் செய்யறவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க.
அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதற்கும் கலங்க வேண்டாம். சுக்கிரனும் சனியும் உத்திராடத்தில் போவதால் வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பெருங்கொண்ட பணம் எல்லாமே கிடைக்கும். திருமண பிரச்சனை, வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை, சேமிப்பு பிரச்சனை, குடும்பத்தில் கலகம் போன்ற தடைகள் நீங்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்தில் மாற்றம், உயர்ந்த பதவி தேடி வரும். இரும்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் ஃபீல்டு வேலை, மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகிறது. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்திசாலிகள். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியில் செலவு அதிகமாக இருக்கும். ஜாமீன் போடக்கூடாது. நண்பர்கள், கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் மந்தம் இருக்கும். மனக்குழப்பம் அதிகமாயிருக்கும். சேமிப்பு இருக்காது. செலவு அதிகமாகும். ஐடி ஃபீல்டு, பேங்க் வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன், ரியல் எஸ்டேட் பிசினஸ், மெக்கானிக் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான நேரமா இந்த நேரம் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சுக்கிரன் பெயர்ச்சி கடகம் ராசிக்கு கலக்கலான பயிற்சியாக அமைய போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கடகம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகிறதுங்க. கடகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல வேலையில புதிய சவால்களை ஏற்றுக்கொள்றது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்குங்க. சில உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் வரக்கூடும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. வேலை அழுத்தம் சற்று அதிகரிக்கலாம். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க. உங்கள் மனநிலை நாள் முழுவதும் நல்லா இருக்குங்க. உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்க போகுது. உறவுல நேர்மையையும் நிதானத்தையும் கடைபிடித்தா உறவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தருங்க. நிதிநிலை வலுவாக இருக்க போகுது. அத புத்திசாலித்தனமா செலவிடுறது அவசியங்க. காதல் உறவுகள்ல பொறுமை புரிதல் அவசியங்க. நிதி விஷயங்கள்ல விவேகம் தேவைங்க. வங்கி மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையில இருக்கிறவங்களுக்கு வெளிநாடுகள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம். வணிகர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். விமர்சனத்தை முன்னேற்றத்திற்கான ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். உங்கள் நிதி நிலைமை திருப்தியற்றதா இருக்கும். எந்தவித பெரிய நிதி முடிவுகளையும் நீங்க எடுக்கக்கூடாதுங்க. சிலர் பணம் அல்லது சொத்து தொடர்பான குடும்பத்துக்குள் தகராறுகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அலுவலக அரசியலுக்கு பலியாகலாம். அதனால குறிப்பா எச்சரிக்கையா இருங்க. வணிகர்கள் புதிய கருத்துக்களை எளிதாக அறிமுகப்படுத்துவாங்க. அதையெல்லாம் நம்பி நீங்க எந்த ஒரு இடத்துலையும் முதலீடு போட வேண்டாங்க.
கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல மூத்த குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா உடன் பிறந்தவருக்கு மருத்துவ சிகிச்சைக்காக நீங்கள் நிதி உதவி வழங்க வேண்டியிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சா காதல் உறவுகளிலிருந்து விலகி இருக்கிறது நல்லது. காதல் விவகாரங்கள்ல வீட்டுல எதிர்ப்பை சந்தித்த பெண்களுக்கு இந்த மாதத்துல பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். ஒருவருக்கொருவர் நேரம் ஒதுக்கிறது சமமாக உங்க வாழ்க்கைக்கு நல்வழிப்படுத்துங்க. உங்கள் காதலரை எல்லையற்ற அன்பால பொழிய வேண்டும். இந்த விஷயத்தை வெளிப்படையாகவும் சரியான நேரத்திலும் தீர்மானிக்கிறது மிகவும் முக்கியங்க. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரத்தை செலவிடுவதன் மூலமா உங்களுடைய உறவு பலப்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்கமான பரிசோதனைகள் அவசியம். உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உணவுல சிறப்பு கவனம் செலுத்துங்க. கர்ப்பிணி பெண்கள் மது அருந்துவதை தவிர்த்து ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுங்க. உங்கள் துணை உங்களை சந்தேகித்தால் அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். தைரியமா வாழ்றதாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் முக்கியம். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டுல கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் கவலை துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.